தம்பிராமையா அவர்கள் குணச்சித்திர நடிகராகவும், அதேபோல நிறைய வசனம், அதற்கப்புறம் கதை அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் இவர் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சமீபத்தில சொல்லியிருந்த விஷயம் மிகப்பெரிய அளவுல ரொம்பவே ஷாக்காக இருந்தது. இவங்களுடைய அப்பா திமுகவுல மிகப்பெரிய பற்றாளராக இருந்தாராம். அதோட கவிதை நல்லாவே எழுதுவாராம். அதனால இவருக்குமே கவிதை எழுதக்கூடிய திறமை இருந்திருக்கு. அடிக்கடி தன்னுடைய அம்மாவிடம் கவிதை எழுதி காட்டுவாராம். அதோட மட்டும் இல்லாம, "நீ உன்னுடைய உயிர் மூச்சு போகும்போது நானும் உன் கூடவே வந்துரணும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரா, எழுதி குடுத்துட்டே இருப்பாரா. அப்படிதான் ஒரு நாள் அவங்களுடைய மறைவு இவர ரொம்பவே பாதிச்சிருக்கு. குழந்தைகள் இருக்காங்க. இருந்தாலும் அம்மா இல்லாம தன்னால உலகுல தனியா வாழ முடியாதுன்ற எண்ணம் அவருக்குள்ள இருந்ததுனால, நம்மளும் அம்மா போன இடத்துக்கே போய் சேர்ந்துடலாம்னு நினைச்சாராம். மகளுக்கு திருமணம் பண்ணிட்டாங்களாம். மகன் இருந்தாராம். அந்த சூழ்நிலையில டோரா படத்துல நயன்தாரா அவர்கள் கூட நடிக்கிறதுக்காக கமிட் ஆகியிருந்திருக்கிறாரு. அப்ப நயன்தாரா அவர்கள் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. எப்படியோ அம்மாவினுடைய இழப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப சொல்லியிருக்கிறாங்க, "இல்ல, இதெல்லாம் ரொம்பவே தப்பான முடிவு. நிச்சயமாக அம்மா எப்பவும் உங்க கூடயே தான் இருப்பாங்க" அப்படின்னு அவருக்கு நெறைய ஆறுதல சொன்னாங்களாம். அந்த நேரத்துல அவங்க பேசினது இவருடைய மனத ரொம்பவே மாற்றியிருக்கு. இப்ப அந்த தவறான முடிவ நான் எடுத்திருந்தேன்னா, என்னுடைய மகனினுடைய திருமணத்தை இன்றைக்கு நான் பார்க்க முடியாமல் போயிருக்கும். அப்படி ஒரு தவறான முடிவ யாருமே எடுக்காதீங்க அப்படின்னு ரொம்பவே ரசிகர்களுக்கு ஆறுதலும் சரி, அறிவுரையும் சரி சொல்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனா, அவருடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றது இவர் சொன்ன இந்த விஷயங்கள்ல இருந்து தெரிய வருது. இவருடைய மகன் அர்ஜுன் அவர்களுடைய மகள தான் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த நேரத்தில தான் நான் இந்த மாதிரி தவறான முடிவ அன்னைக்கு எடுத்திருந்தா, இன்னைக்கு நான் யாரையுமே பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. இந்த மகனினுடைய திருமணத்தை என் கண்குளிர பார்த்திருக்க முடியாதுன்னு வருத்தத்தோட தெரிவிச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட பிரபல நடிகருக்கா இந்த ஒரு சோகம் நடந்திருக்கு அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடிய நயன்தாரா அவர்கள் அன்னைக்கு சொன்ன அந்த சின்ன வார்த்தை அவருடைய வாழ்வில எவ்வளோ பெரிய மாற்றங்கள உருவாக்கி இருக்குன்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.